السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். நான்காவது நோன்பை நல்லபடியா நம்ம நிறைவேற்றி விட்டோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் நண்பர்கள் துபாயில சவுதியில் இருக்கிறவங்கலாம் 5வது நோன்பு முடிச்சிட்டீங்க. ஏன்னா நண்பர்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது நாங்கெல்லாம் 5வது நோன்பு இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க 4வது நோன்பு நோக்கி முன்னோக்குறேன்னு சொல்றீங்க, நாங்கெல்லாம் 5 முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. சரி, நம்ம இங்க சென்னையில இருக்கிறதுனால 4ன்னு சொல்றோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவுடைய நோன்பை நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். சரியா? அப்போ நேத்து நம்ம பார்க்கும்போது ஒரு அரசருடைய கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ராஹிம் இப்னு அதுஹம் அப்படிங்கிற ஒரு மாமனிதர் தன்னுடைய நஃப்ஸோடு போராடுவதற்காக வேண்டி என்ன மாதிரியான ஒரு இறை தேட்டம் இருந்திருந்தால் அந்த சிம்டம்ஸ் ஒரு பெரியவர் வந்து இந்த மாளிகையில உட்கார்ந்து நீ அல்லாவை தேற்றியப்பா எப்படிப்பா அவனுக்கு அது கிடைக்கும்? அல்லாண்டா என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா அவனுக்கு? அதுக்காக கொஞ்சம் தியாகம் பண்ண வேணாமா, கஷ்டப்பட வேணாமா அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில ஒரு இங்க உட்காந்துக்கிட்டு நீ அல்லாவை தேடும் போது நான் ஒட்டகத்தை தேடக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு குத்தி காமிச்சிட்ட உடனே அவங்களுக்கு விளங்கிடுச்சு பாருங்க. இப்போ திடீர்னு அந்த சம்பவத்துல வந்து அப்ப எவ்வளவு நாளா அவங்களுக்கு அந்த தேட்டம் இருந்திருக்கணும். தேட்டம் இருந்தால்தானே நமக்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து நமக்கு எதேனும் என்ன செய்யும், ஒரு சாடை ஒரு ஒரு இது வரும், சிம்டம் வரும். தமிழ்ல சொல்லுவாங்க, சாடை அறியாதவன் சர்வ முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து சமிக்கை வரணும் அப்படின்னா நாம் அதன் பால் ஒரு தேட்டத்துல இருக்கணும். அப்போ நப்ச நம்மளால போராட முடியுமா? நப்சோட போராட்டம் பண்றதுன்னா எப்படி? நப்சு என்ன செய்யும்? நப்சினுடைய அமைப்பு என்ன? நப்சு எப்படி நம்மளை வீழ்த்தும்? வெறுமுன்னே இறைவனுக்கு மாறு செய்யறதுல மட்டும்தான் நப்சு நம்மளை வீழ்த்தும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுலயும் நம்ம தோத்துருவோம். இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுறதுல கூட நப்சு நம்மளை வீழ்த்திடும். அதாவது ஒரு ஒரு அடியான் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டு கூட கடைசியில தோத்துருவான். கட்டுப்படுதல் கூட நப்சு ரொம்ப நம்மள வீழ்த்திடும். நப்ஸ் அப்படிங்கிறதுமா ஒரு மைன்யூட்டான ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஹக் அண்ட் தி பாத்தில். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ஒரு ரொம்ப நூலை விட ரொம்ப ரொம்ப லேசான, முடியை விட ரொம்ப லேசான ஒரு வித்தியாசம்தான் நப்சு. அது எண்ணத்துல வந்து உதிச்சிரும். நம்ம மைன்யூட்டா பார்க்கணும். இப்ப இந்த மைன்யூட்டா பாக்குறது எப்படி எப்படி நம்ம இந்த நப்சை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஷைத்தானை பத்தி பேசவே இல்லை. ஆனா ஷைத்தான் நப்சோடைய கூட்டாளி. ஏன்னா நப்சு என்னையவே கெடுத்தது நப்சு தான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால அப்படிப்பட்ட நப்சு மனிதனிடத்துல இருக்கு அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த நப்சு மனுஷனுக்கு இருக்குன்னு. சோ நப்சு எவ்வளவு பவர்ஃபுல்ன்றது யாருக்கு தெரியும்னா ஷைத்தானுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் தான் முழுமையா அதுல படாத பாடுபட்டு அவன் தோத்து நிக்கிறான். அதனால அவன் அந்த நப்சோட டைப் பண்ணி மனுஷனை வழிகெடுப்பதற்கு அவன் பல முறை அவன் ஆயத்தம் செய்கிறான். அதுவும் குரான்ல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம போக போக பார்ப்போம். அதை பத்தி நான் சொல்றேன். அதனால ஷைத்தான் நப்சோடைய கூட்டாளி தான். பட் இப்போ வரைக்கும் நம்ம ஷைத்தான் ஒரு டீட்டெயிலுக்குள்ள வரல. இப்ப இன்னைக்கு லேசா நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். சரி, குரான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மனுஷனை பத்தி எப்படி நான் அந்த மனுஷனை படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். வலக்கது ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். இந்த மனிதனை, ஆதி மனிதனை நாம் களிமண்ணில் இருந்து வரக்கூடிய ஒரு சத்தினால் படைத்திருக்கிறோம். அதாவது களிமண்ல இருந்து ஒரு பை ப்ராடக்ட், அதுல இருந்து தான் இந்த மனுஷனை நம்ம படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். கிட்டத்தட்ட களிமண் தான். ஓகே. இன்னொரு ஆயத்துல சொல்லும்போது ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல்ஃபஹார். சுடப்பட்ட மண்பாண்டங்களை போல. எப்படி இந்த மண்பானை எல்லாம் பாக்குறோம் இல்லையா? மண்குதிரை, மண்பானம், அதை தட்டினா எப்படி சத்தம் வரும்? டங் டங் டங்குன்னு. அந்த மாதிரி சத்தம் வரக்கூடிய களிமண்ணில் இருந்து படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். சோ இப்ப நமக்கு வந்து இங்க விஷயம் என்னன்னு சொன்னா,
அல்லாஹ் எதுல இருந்து மனுஷனை படைச்சிருக்கிறான் அப்படின்னா சுடப்பட்ட களிமண்ணால படைச்சிருக்கிறான். இப்ப இங்க இந்த களிமண் அப்படிங்கிறது 2 ப்ராடக்ட் கலந்தது. ஒன்னு பூமி, இன்னொன்னு தண்ணி. சரிதானா? சோ பூமியில தான் மண் இருக்கு. தண்ணி இன்னொரு ப்ராடக்ட். சோ பூமியும் தண்ணியும் கலந்துதான் களிமண் உண்டாகுது. அதுல இருந்து தான் மனுஷனை படைச்சிருக்கான். இப்ப இது எதுக்கு நான் சொல்றேன்டா, தண்ணியினுடைய அசல் என்ன அப்படின்னு சொன்னா, தண்ணி இயற்கையாவே சுயமாவே தண்ணி பரிசுத்தமானது. அண்ட் தண்ணி பரிசுத்தப்படுத்தவும் கூடியது. அது சுயமா சுத்தமானதும் அண்டு சுத்தம் பண்ணக்கூடியதும் ஆனதான் தண்ணி. தண்ணியை பத்தி சொல்லும் போது தஹூர்னு சொல்லுவாங்க. அப்போ தானும் சுத்தம், தன்னை தொட்டவர்களையும் சுத்தம் செய்யும். அதுதான் தண்ணியினுடைய தன்மை. மண்ணை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ கிளே. ஓகே. சோ தண்ணி ஒளியை அலோவ் பண்ணும். இப்ப சூரிய ஒளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரிய ஒளி தண்ணிக்குள்ள போகுமானா எஸ், வாட்டர் வில் அலோவ் த லைட் டு பெனிட்ரேட். அந்த வெளிச்சத்தை தன்னுள் செலுத்தி அடிவரை போகும். தண்ணி லைட்டை தனக்குள்ள அலோவ் பண்ணும். பட் வேற இந்த எர்த் இருக்கு இல்லையா, அது லைட்டை தனக்குள்ள செலுத்தாது. சோ இதுதான் இந்த மனிதனுடைய படைப்பினுடைய ரகசியம். மனிதன் இரண்டையும் கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறான். புரியுதுங்களா? சோ மனிதனிடத்துல அந்த வெளிச்சம், அந்த ஒளி உள்ள போறதுக்கு தன்மை இருக்கவும் செய்யுது, உள்ள போவிடாம இருக்கிறதுக்கு உண்டான தன்மையும் இருக்கு. சோ there is a negation and an affirmation. நெகேஷனும் இருக்குது, அஃபர்மேஷனும் இருக்குது. நெகேஷன்னா மறுக்கிறது, அஃபர்மேஷன்னா அக்செப்ட் பண்றது. அகெயின் நெகேஷன் அண்ட் அஃபர்மேஷன். நெகேஷன் அப்படிங்கிறது அம்மாராவை குறிக்குது, அஃபர்மேஷன் அப்படிங்கிறது முத்துமைனாவை குறிக்குது. சோ இப்லீஸ் நெகேஷன்ல நின்ட்டான், மலக்குமார்கள் அஃபர்மேஷன்ல வந்துட்டாங்க. அல்லாஹ் இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு சஜிதா செய்யும்படி சொல்லும் போது இப்லீஸ் அம்மாராவுடைய ஈகோவுடைய உச்சகட்டத்துல போய் நின்று நான் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லி மாறு செஞ்சுட்டான். மலக்குமார்கள் சஜிதா செஞ்சு அல்லாவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? சோ இப்ப பாருங்க, இந்த தன்மை மனுஷனுக்குள்ள இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அவன் நினைச்சா இறைவனுடைய வார்த்தைகளை, இறைவனுடைய சிந்தனையை தனக்குள் அலோவ் பண்ணி சிந்திச்சு செயலாற்ற சக்தியும் இருக்கிறது, நீர் சக்தி. அத்தனையும் இருந்தும் அறிவு கெட்டியும் தனக்குள் செலுத்த முடியாத அளவுக்கு அவன் பார்த்து கொள்ளவும் முடியும். பூமியினுடைய தன்மையிலும் மனிதன் இருக்க முடியும். சோ இப்போ புரியுதுங்களா நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப இந்த நஃப்ஸோட நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? போர் செய்யணும். கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். ஒரு மிகப்பெரிய போர்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. மதீனாக்குள்ள வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நம்ம ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கிறோமே, இது இல்ல பெரிய போர், இப்ப நம்ம செய்ய போறதுதான் பெரிய போர் அப்படிங்கிறாங்க. கை கால்லாம் வெட்டின காயம் கூட இன்னும் ஆறல, ரத்தம் கூட சிந்துனது நிக்கல. சஹாபாக்கள்லாம் அப்படியே திணறி போய் நிக்கிறாங்க. என்னது மறுபடியும் பெரிய போரா? இதுதான் பெரிய போரு, இந்த போரை விட இன்னும் பெரிய போரா யார் ரசூலுல்லாஹ், என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது அஜ்ஹாது மஅன் நஃப்ஸ், நம்ம நஃப்ஸோட போராட போறோமா அப்படின்னு சொல்றாங்க. தொழுகையை பத்தி சொல்றாங்க. அப்போ நஃப்ஸோட போராடுறது மிகப்பெரிய போராட்டம்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. இந்த போராட்டத்தை செய்ய முடியுமா? செஞ்சா நமக்கு இறைவனுடைய உதவி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் நம்முடைய விஷயத்தில் போராட்டம் செய்கிறார்களோ, போர் செய்கிறார்களோ, கஷ்டப்பட்டு போரிடுகிறார்களோ, அவர்களுக்கு ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றியினுடைய பாதையை, சபீலனான்னு சொல்லல, அங்க வெற்றிக்கு ஒரு பாதை இல்லை, எல்லாம் பல பாதை வச்சிருக்கிறான்.
அதனால லநஹ்தியன்னஹும் சுபுலனா, நான் அவர்களுக்கு வெற்றிக்குண்டான பல பாதைகளை நான் அவர்களுக்கு காட்டித் தருகின்றேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். அப்ப செய்ய வேண்டியது என்ன? வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் போர் செய்கிறார்களோ, யார் போராடுகின்றார்களோ, போராடுபவர்களுக்குத்தான் வெற்றியினுடைய பாதைகளை நான் காட்டித் தருவேன் அல்லாஹ் சொல்றான். சும்மா உட்கார்ந்துகிட்டு வெற்றியினுடைய பார்வை கிடைக்காது. அப்ப இங்க போராட்டம்னா என்ன? நப்சு என்ன மாதிரியான பாயிண்ட் எல்லாம் கொண்டு வரும்? நம்மளை வீழ்த்துறதுக்கு நப்சுடைய பாயிண்ட் எல்லாம் என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்மள நப்சு காலி பண்ண தெரியுமா? மெயினா நப்சு காலி பண்றது கிபுர், பெருமையில. பெருமை அப்படிங்கிறது பெருமையில மட்டும்தான் வரும்னு நினைக்க கூடாது. பணிவுல வரக்கூடிய பெருமை மிக பெருசு. பணிவு அப்படிங்கிறதுலதான் மிகப்பெரிய பெருமை வரும். அந்த இரக்கம் காட்டுறதுல வரக்கூடிய பிரச்சனை, இரக்கத்திலையும் நப்சு நம்மளை வீழ்த்திடும். நசியத், உபதேசம், இது ஆகப்பெரிய பிரச்சனை. உபதேசத்துலதான் மொத்த பிரச்சனையுமே, மேக்சிமம் 99.95 பிரச்சனையுமே உபதேசத்துலதான் வருது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு நம்ம பேசுவோம். ஹைர். அப்போ நாம நப்சோட போராட்டம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட். போராடிதான் ஆகணும். போராட்டினால்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு உதவி வந்து கிடைக்கும். அல்லாஹ் வெற்றியினுடைய பல பாதைகளை நமக்கு தந்தருள் புரிவான். அதனால இந்த நப்சோட போராட வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அது இந்த நோன்பினுடைய உதவியில் தான் அந்த போராட்டத்தை செய்ய முடியும். இந்த ரமலானுடைய மாசத்துலதான் நம்ம நோன்பு கட்டாயம் வைப்போம். மற்ற மாசங்கள்லயும் நஃபில் நோன்பு நிறைய வைக்கலாம். ஆனா நம்ம வைக்கலாம், சொல்லலாம், முடியாது, கஷ்டம். நோன்பு இவ்வளவு ஊரே சேர்ந்து நோன்பு கொண்டாடுது. சமயத்துல சில பேர் கேட்டுருவான், என்ன பாய் நோன்பு இல்லையா நீங்க அப்படின்னு. அதுக்கு கூட வைக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒளிஞ்சு போய் சாப்பிட முடியாது. உடம்பு முடியாதவங்களுக்கு எல்லா விதமான அருள், எல்லா விதமான அனுமதியும் இருக்கு. ஆனா உடம்பு முடியாம இருக்கிறவங்க, மனசு முடியாம இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான். கண்டிப்பா கேட்பான், என்ன பாய் நோன்பு வைக்கலையா அப்படின்னு. என்ன பாய் நீ நோம்பெல்லாம் வைக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டுருவான். அசிங்கப்பட்டு தான் ஆகணும். மனசு முடியலன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்போ நோன்பு இந்த ஊரே சேர்ந்து நோன்பு வைக்குது. இந்த நோம்பினுடைய காலம், நோம்பினுடைய மாசம். அதனால இந்த மாசத்துல நம்ம நோன்பு வைக்கிறது லேசு. மற்ற மாசங்கள்ல நோன்பு வைக்கிறது கஷ்டம். ஒத்துக்கதான் வேணும், கஷ்டம்தான். அதையும் மீறி வைக்கக்கூடிய ஸ்ரீதேவிகள் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாசத்தை நம்ம நோன்பு வைக்கிறதோட சேர்த்து இந்த நோன்பை நம்ம சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணோம்னா இந்த நப்சை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோன்புல நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். சரி, அல்லாஹ் நமக்கு அந்த ஹிதாயத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை சந்திப்போம்.